ஹை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாம்பாருங்க. தக்காளி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு 10 நிமிஷம் வானலில் போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் வெந்தாவே போதும். அப்புறமா அதை எடுத்து தோல் உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. அப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து தட்டி வச்சாச்சுங்க. தட்டி வச்சுட்டு நல்லா இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். அது பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பெருசாக எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இருக்குங்களா, அரைச்சி வச்ச தக்காளியும் அதிலே போட்டு ஊற்றியாச்சுங்க. ஊற்றி மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடிங்க எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா ஒரு கலக்கி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நல்லா கொதி வந்ததுமே மல்லி இலையை போட்டு நல்லா தூவிட்டுங்க. நல்லா தூவிட்டுமே சூப்பராக இருந்ததுங்க. ஒரு கீ தோசையை போட்டு 2 இட்லியை போட்டு சாம்பார் போட்டு சும்மா தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம ரோடு கடை இட்லி மாதிரியே இருக்குதுங்க சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.